இப்பயும் அந்த வன்னி அரசு என்ன பேசுறான் பாருங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வச்சுக்கிது 2 108 வந்து கேக்குறான். இப்படி இவனுங்கெல்லாம் ஆட்சி மந்திரி ஆக்கி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கலாம். இவனை யார் ஆட்சிது? யார்? விஜய கேக்குறான். அதை விட மக்கள் மத்தியில நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு. இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். 200+ வரப்போகுது காங்கிரஸ் கூட்டணியோட. காங்கிரஸ் வந்து உங்களுக்கு பக்கபலமா நிக்குது. அதனால தான் பாண்டிச்சேரியில் எடுத்து போய் CV சண்முகம் 25 பேர் அங்க குடி வச்சிருக்கான். சும்மா ஒண்ணு வைக்கிற அவசரமா இன்னும் 5 நாள் இருக்குது. அந்த கூட்டத்தை கூட்டினதே அவர்தான். இன்னும் 5 நாள் இருக்குது ராஜ்யசபா. எடப்பாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு தளபதி ஸ்டாலின் வந்து ஆதரவு கொடுத்துட்டாரு. முந்தானத்து நைட்டே ஆதரவு கடிதம்லாம் போயிடுச்சு எடப்பாடி கிட்ட. ஆனா அது எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். அந்த இடத்துல நான் இருந்தேன். ராகுல் காந்தி, கார்கே, சோனியா காந்தி எல்லாமே நெருக்கடி கொடுக்குறாங்க யாருக்கு? கம்யூனிஸ்டுக்கு. இன்னும் இவன் திருமாவளவனுக்கு ராகுல் காந்தி பேசியிருக்காங்க. இது இப்போ தாவேக்கா கவர்னர் பிரச்சனையா, பிஜேபி பிரச்சனையா, இப்போ காங்கிரஸ் பிரச்சனையா, அது பிரஸ்டீஜா அது கை மாறிடுச்சு. அவரே அவருடைய எம்எல்ஏ மறைச்சி வச்சுட்டு அவரே போன் பண்ணா எடுக்கல, கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி உடனே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. உடனே இது என்ன டிராமா? அவரோட தகுதி, அவர் மேல நாங்களாம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு ஒரு கேவலமான மனுஷன் கூட இந்த கட்சியில இருந்ததுக்கு கேவலப்படுறேன் நான். அதோட பெரிய டிராமா நேற்று போய் இந்த கவர்னர் மாளிகையில் அடிச்ச கூத்து யாருமே ரசிக்கல. அமமுக தொண்டனும் ரசிக்கல, அதிமுக தொண்டனும் ரசிக்கல, திமுக. இது எதுக்கு இந்த டிராமா, இந்த கூத்து? இதுக்கெல்லாம் ஸ்டாலின் எப்படி உடன்படுறாரு? ஒரு டீசென்ட் அரசியல் தோத்தகர ஒரு டீசென்டோட எண்ணிக்கையில தோத்தாரு. ஆமா, குளத்தூர்ல அவர் தோத்ததுக்கு நாங்கெல்லாம் வருத்தப்பட்டோம். இவன் தான் அதிமுக காரனா இருந்தா கூட வருத்தப்பட்டார். அவர் அன்னைக்கு தோத்துக்க கூடாதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணோம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி, அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்னைக்கு அரசியல் களம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய்க்கு இன்னும் 48 மணி நேரங்கள் அதுல இருந்து குறைஞ்சு இன்னைக்கு 30 மணி நேரங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறது. நாளை கடைசி நாள் அப்படிங்கிறது வந்து அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு அவருக்கு வந்து போய்கிட்டே இருக்கு. அடுத்தது 2 சீட்டுக்காக வந்து வெயிட்டிங்ல திக் நிமிடங்கள் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. விசிகா ஆதரவு கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ஆதரவு கொடுக்கறதா இருந்தா நேற்றே கொடுத்துருக்கணும். எப்படி கம்யூனிஸ்ட் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்களோ அது மாதிரி அண்ணன் திருமாவளவனும் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொன்னாங்க சிபிஎம்மோட முடிவு, அவங்க எடுக்கிற முடிவு நாங்களும் எல்லாம் ஒரு பிளாக் தான் சொன்னாரு. ஆமா, இப்போ பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க டே பை டே. காரணம் எப்படி பிரேமலதா அம்மாவுக்கு பேர் கெட்டு போச்சு, அதே மாதிரி விரைவில் அண்ணன் திருமாவளவனுக்கும் பேர் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு நெருங்கிட்டு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கொடுக்குற இல்லை, இது 2 விஷயம் தான். இந்த பக்கம் தளபதி ஸ்டாலினை போய் பார்க்கறது, இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்லாம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பிளாக்கோட நான் சேருவேன்னு சொல்றது. ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கணும். இந்த பக்கம் ஆளுநருக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கறது, தாவேக்காவை அழைக்கணும், இது ஜனநாயக படுகொலைன்னு கண்டனம் தெரிவிக்கிறது. அது இப்போ ஜனநாயக படுகொலை மதசார்பு இன்மையான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏன் ஆதரவு கொடுக்கறதுக்கு இவ்வளோ தயக்கம்னு தெரியல. கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சிபிஐ ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் இவருக்கு என்ன தயக்கம்னு எனக்கு புரியல. கண்டிப்பா. அதனால 2 பக்கமும் பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்றாரு. அந்த பக்கம் எடப்பாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு தளபதி ஸ்டாலின் வந்து ஆதரவு கொடுத்துட்டாரு. முந்தானத்து நைட்டே ஆதரவு கடிதம்லாம் போயிடுச்சு எடப்பாடி கிட்ட. ஆனா அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். அந்த இடத்துல நான் இருந்தேன். அண்ணா நகர்ல சாந்தி காலனியில் ஆதரவு கடிதம் அந்த இவரு கார்த்தி மோகன் கார்த்தி இருக்கார் இல்லையா, அண்ணா சட்டமன்ற அவருடைய கிளப் அங்கே இருக்குது சாந்தி காலனியில். அந்த கிளப்பில் வச்சு தான் உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே அங்கே வந்து வேலுமணி எடப்பாடி பையன் எல்லாரோடையும் வந்து தான் அன்றைக்கி அங்கே தான் ஆதரவு கடிதமே கொடுத்துட்டாங்க. ஆதரவு கடிதம் வாங்கிட்டாரு. 118க்கு அவர் கையில் ஆதரவு கடிதம் இருக்குது. யாருக்கு? எடப்பாடி கிட்ட. ஓ, அதனாலதான் இன்னைக்கு புதுச்சேரியில இருந்து எம்எல்ஏக்கள் எல்லாமே இன்னைக்கு வராங்க. புரியுதுங்களா? திமுக வந்து தன்னுடைய தார்மீக பொறுப்பை இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும். எப்படி திமுகவும் அதிமுகவும் எதிரின்றதை விட நம்ம எதிரிக்கு எதிரி நண்பன், ஆனால் இன்னொருத்தன் புது ஆளும் உள்ளே வரக்கூடாது, விஜய் வரக்கூடாதுன்றதை 2 பேரும் முனைப்பு காட்டுறாங்க. மக்களாட்சிக்கு தத்துவத்துக்கு எதிரானது இது. ஜனநாயக படுகொலைன்னு கூட எல்லாரும் கண்டிச்சு கூட தளபதி ஸ்டாலின் வந்து அவங்க குடும்ப நெருக்குதல் காரணமாக சபரீசன், உதயநிதி, அவர் மனைவி துர்கா ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து நெருக்கடிக்கு அவர் தள்ளப்பட்டதுனால வேற வழி இல்லாமல் இதுக்கு சம்மந்தம். கூட ஒரு கவரிங் லெட்டரும் தளபதி ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லை,
ஸ்பெஷலாக ஒரு கவர்னருக்கு ஒரு கவரிங் லெட்டரும் வச்சிருக்காரு. என்னது இந்த மாதிரி ஆதரவு கட்சி கடிதம் அப்படின்னு ஆமா கொடுத்துருக்காரு. இதை வந்து அக்கா கனிமொழி வந்து தீவிரமா எதிர்க்கிறாங்க. இது வேண்டாம். ஆனா கை மீறி போயிடுச்சு ஆதரவு கடிதம் ஆல்மோஸ்ட். அப்படின்னா இது ரூமர் கிடையாது. முந்தானத்து நைட் 12:45 மணிக்கு இது நடந்தது. அதான் இவங்க கிட்ட தாவேகா கிட்ட 116, அதிமுக கிட்ட 116 இருக்குன்னு சொன்னது உண்மைதான். அதெல்லாம் சந்தேகமே இல்லை. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா இவரு நம்ம சண்முகம், அந்த கம்யூனிஸ்டோட சண்முகம் கம்யூனிஸ்ட் வந்து ஆதரவு தரதா சொல்லிட்டாங்க தளபதி ஸ்டாலின் கிட்ட. ஆனா அங்க வந்து பேபி வந்து ஒத்துக்கல. ஆமா, அவர் இப்ப கூட கரண்ட்ல நியூஸ் அவங்க அங்க வந்து ராகுல் காந்தி, கார்கே, சோனியா காந்தி எல்லாமே நெருக்கடி கொடுக்குறாங்க. யாருக்கு? கம்யூனிஸ்டுக்கு. இன்னும் இவன் வந்து திருமாவளவனுக்கே ராகுல் காந்தி பேசியிருக்காங்க. இது இப்போ தாவேகா கவர்னர் பிரச்சனையா, பிஜேபி பிரச்சனையா இருந்து இப்போ காங்கிரஸ் பிரச்சனையா, இது பிரஸ்டீஜா இது கை மாறிடுச்சு. இது காங்கிரஸ் ஆட்சி அமைக்கவே ஆகணும்னு சொல்லி இதுக்கு எவ்வளோ செலவானாலும் சிவகுமார் கிட்ட கூப்பிட்டு கர்நாடக கட்சி ரேவந்த் கிட்டையும் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதனால தான் காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ரேவந்த் ரெட்டி கிட்ட போயிருக்காங்க. ஹைதராபாத் அவரோட பாதுகாப்பில் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனையும் சப்ளை சர்வீஸ் எல்லாத்தையும் நீ பாத்துருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மார்க்சிஸ்ட்ல இருந்து பேபி அவர்கள் பேசும் பொழுது ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு. திமுகவோட ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்தா கம்யூனிஸ்ட் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நீங்க தளபதி ஸ்டாலின் வாயாலே சொல்லிட்டாருல்ல, அது இவங்க கேட்ட கம்யூனிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காருல்ல, நீங்க ஆதரவு கொடுங்க அதிமுகன்னு. அதுலதான் அவங்க ஜம்ப் ஆயிட்டாங்க. அதுதான் வேண்டாம்னு சொல்லி அதிமுக ஆதரவு கொடுக்கறதும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும் ஒண்ணுதானே. இந்த 47 பேருமே அதிமுக இல்ல பிஜேபியோட சேர்ந்து தானே இருக்காங்க. 53 பேர் பாமகவோட சேர்த்தா. இவங்க எல்லாமே பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாட்டில் தானே வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு நேரடியாக நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துருவோம் தானே இப்போ வச்சுக்கின்னு வெளில போயிருக்காங்க அவங்க. தளபதி ஸ்டாலினே ஒரு ஸ்டெப்பு அவரால் நிதானத்தில் இல்லையோன்ற ஒரு நினப்பு இருக்கு. ஏன்னா தளபதி ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஆட்சி குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். அப்படி ஒத்துந்தா 2017 எடப்பாடியே ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. தளபதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருப்பார். அதுக்கெல்லாம் ஒத்துக்காத தளபதி ஸ்டாலின் இப்போ எப்படி பிள்ளை கோசம், மாப்பிள்ளை கோசம், ஒய்ஃபு கோசம் தன்னை மாற்றிக்கிட்டாருன்றது தான் எல்லாருக்கும் அதிர்ச்சி. கூட்டணி விஷயம் ஈவன் விசிகாக்க கூட அந்த அதிர்ச்சி இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா சார், நீங்க அப்போ இருந்தே அம்மா ஆட்சி காலத்துல இருந்தே நீங்க இருந்தவங்க, அம்மா கூட இருந்தவங்க. ஆனா இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்களா? இதை ஒரே ஒரு விஷயம் தான்மா, மக்கள் வந்து பெருவாரியான வாக்கு வந்து 1.25 கோடி வாக்கு கொடியை இவருக்கு கொடுத்துருக்காங்க, தளபதி விஜய் கொடுத்துருக்காங்க. அவருக்கு கொடுத்தப்பறம் அவர் ஆளை விடுங்கன்னு தான் சொல்ல வர. அதுக்குன்னா இன்னும் 6 மாசம் ஆளட்டும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறாங்களா பார்க்கட்டும். டிடிவி சார் வந்து மிக கேவலமா, நான் அமமுகவோட வேட்பாளர் நான் 1000 விளக்கு தொகுதியில 2021. இது மாதிரி கேவலமான டிராமாலாம் நேற்று ஆடி இருக்க தேவையில்லை. பிஜேபி தூண்டுதல் பேர்ல கவர்னர் மாளிகையில போய் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவரே அவருடைய எம்எல்ஏ மறைச்சு வச்சுட்டு அவரே போன் பண்ணா எடுக்கல, கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி உடனே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. உடனே இது என்ன டிராமா? அவரோட தகுதி, அவர் மேல நாங்களாம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு ஒரு கேவலமான மனுஷன் கூட இந்த கட்சியில இருந்ததுக்கு கேவலப்படுறேன் நான். இல்ல சார், அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, இது ஏஐ மூலமா வந்து அவர் கடிதம் போடுற மாதிரி. கடிதம் கொடுத்தது உண்மை, வீடியோ இருக்குது, ஆதாரம் இருக்குது. வேணாம் திருப்பி நான் கொடுத்தா இப்ப நான் விளைக்கிறேன்னு சொல்லிட்டு போச்சு, டீசெண்டா சொல்லிட்டு போ. கண்டிப்பா உனக்கு வந்து பிஜேபியில வந்து பேரம் பேசிட்டாங்க, ராஜ்யசபா எம்பி அதிமுக மூலியமா கொடுக்க போறாங்க. அந்த 35 ரூபாய் ஒரு எம்பி அவனுக்கு தர போறாங்க. அதெல்லாம் இணை மந்திரியோ துணை மந்திரியோ ஆசைப்படுறேன், எனக்கு மந்திரி பதவி கொடுக்க போறாங்க, அதனால நான் இந்த கண்டதெல்லாம் தின்றேன்னு சொல்லிட்டு போயேன். உன்னை யார் வேணாம்னா டிடிவி கேட்கறேன். எதுக்கு நைட்ல போய் கவர்னர் மாளிகையில டிராமா நடத்துறேன்? கவர்னர் மட்டும் எப்படி தானா, அவர் டிடிவி என்ன பொறுப்புல இருக்காரு, அவருக்கு மட்டும் எப்படி எந்த விதத்துல அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு? அது மாதிரி இது தளபதி ஸ்டாலின் பண்ற வேலை. இது மாதிரி தளபதி ஸ்டாலின் செய்யலாமா? எவ்வளவு பெரிய கலைஞர் கொடுக்காது, எப்படிப்பட்ட கலைஞர் இருந்தா இது நடக்குமா? நிச்சயமா இல்ல. அங்க துரைமுருகன் இருக்காரு, எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீ கேட்காம தன்னிச்சையா சர்வாதிகாரி போல நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி திமுக கட்சிக்காரர் அவர் முதல்ல ஓபிஎஸ் ஒப்புதல் கொடுத்தாரா, வைத்திலிங்கம் ஒப்புதல் கொடுத்தாரா, இங்கிருந்து எடப்பாடியை பிடிக்கலன்னு போன மனோஜ் பாண்டியன் ஒப்புதல் கொடுத்தாரா? இல்ல. இவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், இவங்கெல்லாம் கேட்டீங்களா? நீங்க உங்களை நம்பிதானே வந்தாங்க. அங்க நேற்று வைத்திலிங்கம் நான் பேசினேன். ஒரு காலம் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் வெளியேறணுமே தவிர திமுக விட்டு எக்காரணத்தை கொண்டும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது. யாருக்கு? எடப்பாடி முதலமைச்சருக்கு நீங்களும் அண்ணன் ஓபிஎஸும் மனோஜ் பாண்டியனும் ஆதரவு எந்த சூழ்நிலையிலும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அவர்கள் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. யாரு?
ஆதரவு கொடுத்தா, அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தா என்னுடைய பதவியை நான் ராஜினாமா. பல பேர் ராஜினாமா செய்ய திமுக காத்துட்டு இருக்காங்க. இப்ப திமுக ஆதரவோட பதவி ஏற்கிற மாதிரி இருந்தா அதெல்லாம் ஆதரவு கடிதம் வாங்கிட்டாங்க. முந்தானே இந்த நைட்டே முடிஞ்சு சரி வாங்கிட்டாங்க. சரி வர கவர்னர் என்ன சொல்றாரு, நாளைக்கு 10 மணி வரைக்கும் அவருக்கு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு இல்லையா? ஆமா, நீங்க கூட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? அந்த கவுண்ட் டவுன் பிரகாரம் ஒரு அதாவது எப்படியும் அவர் முதலமைச்சர் ஆக வர போறது இல்ல, எண்ணிக்கை கிடைக்காதுன்ற நம்பிக்கையில கவர்னர் சொல்ற. நான் தான் சொன்னேன், நீங்க 118 இல்ல 218 கூட எடுத்து போனாங்க, இவர் விஜய்க்கு வந்து கவர்னர் பதவி பிரமாணம் செய்து. விஜய்க்கு பெரும்பான்மை இருந்தாலும் பதவி கிடையாது. டெல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில விஜய் இக்கட்டான ஒரு நான் தான் கேக்குறேன், வாழ்க்கையே பேசியிருந்தாரு எங்க அண்ணாமலை. ஏன் 3 நாள் 4 நாள் வாயே திறக்க மாட்டாரு, இந்த 5 நாளா? இல்ல அது ஜனநாயக படுகொலைன்னு அண்ணாமலை ஏன் சொல்ல மாட்டாரு? கண்டிப்பா சொல்லமா இல்லையா? விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாரு. விஜய் தனிப்பட்ட முறையில காசு பணம் எதுவுமே இல்லாம அவருடைய மதிப்பெண்ணை குறைச்சு மதிப்பெண்ண ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட் பண்ண அண்ணாமலை இந்த 3 நாள் இந்த அல்பா அவனுக்கு கொடுக்குற ராஜ்யசபா மந்திரிக்கு ஆனா டிடிவி தான் இவ்வளவு கேவலமான மனுஷன், அதை விட கேவலமான மனுஷன் ஆயிட்டியான்னு கேக்குறேன் அண்ணாமலையா. நேரம் கவர்னர் கண்டனம் தெரிவிச்சிருக்கோமா இல்லையா? மக்கள் உங்களை எதிர்பார்த்தாங்கல்ல. மக்கள் வந்து பிஜேபியை தோக்கடிச்சதுக்கு காரணம் என்ன? அதிமுக ஓட்டை சிதைச்சதுக்கு காரணம் என்ன? அண்ணன் அண்ணாமலைய பதவி விட்டு இங்க இருந்து கொண்டு 100 கட்சியில வந்து பதவியில இருக்கக்கூடாது. அந்த ஹோட்டலுக்கு வரும்போது கிண்டியில இருக்கிற அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வரும்போது அண்ணாமலை பதவி எடுத்தாதான் நான் வருவேன்னு யார் சொன்னது? எடப்பாடி சொல்லி டிமாண்ட் வச்சார்ல. அண்ணாமலை நான் 11.4 ஓட்டு வச்சிருந்தாருல, இன்னைக்கு 3% தாண்ட முடியல பிஜேபியால. அதுக்கு காரணம் என்ன? அண்ணாமலையை நீங்க பதவியை விட்டு இறக்குறத எந்த மக்களும் ஏத்துக்கல. அதனால தாவேக்காக்கு கூட ஓட்டு போட்டானுங்க. தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க, நான் தமிழருக்கு கூட ஓட்டு போட்டாங்க. யாரு? இந்த முற்போக்கு இதெல்லாம் இருக்காங்களா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இந்த பிராமின்ஸ்லாம். ஆனா உங்களுக்கு ஏன் ஓட்டு போடல பிஜேபிக்கு? டி நகர் தொகுதியில கவுன்சிலர் பிஜேபி ஜெயிக்குதுங்க, தமிழ்நாட்டிலே இல்ல. ஜெயிக்கும் போது டி நகர் தொகுதியில தாவேக்கா ஏன் ஜெயிக்குது? திமுக ஜெயிக்கல. ஆனா பிஜேபி கூட்டணி டி நகர் இந்த தொகுதி, இந்த தொகுதியில பிஜேபி கூட்டணியில தாவேக்காவும் ஜெயிக்கல, இது திமுகவும் ஜெயிக்கல. அதிமுக பிஜேபி கூட்டணி, இது பிஜேபி தமிழ்நாட்டிலே அதிகமா இருக்கிற தொகுதி, இதுவும் மயிலாப்புரம். இந்த 2 தொகுதியிலுமே பிஜேபி வெற்றி பெறலையே, பிஜேபி கூட்டணி வெற்றி பெறலையே. போன வாட்டி 153 ஓட்டுல தோத்த டி நகர் சத்யா இந்த வாட்டி பலாயிரம் ஓட்டுகள் தள்ளி போய் தோக்குறாரு. போன வாட்டி திமுகவுக்கும் கருணாநிதிக்கும் டி நகர் சத்யநாராயணனுக்கு உள்ள சத்யநாராயணனுக்கு உள்ள ஓட்டு சதவீதத்தை பாருங்க, வெறும் 153 ஓட்டு 2021. ஆனா இப்போ எவ்வளவு ஓட்டு? 5000 ஓட்டுக்கு பின்னாடி தள்ளிட்டார்ல, 3வது இடத்துக்கு போயிட்டார்ல பிஜேபி அதிமுக கூட்டணி. அப்போ மக்கள் இந்த கூட்டணி ஏத்துக்கல. பிஜேபி ஏத்துக்கிறன்றான், ஆனா அதிமுக ஏத்துக்கல. ஆனா இப்ப இந்த 2 கூட்டணியும் இணைஞ்சு வந்து ஆட்சி அமைக்க பிஜேபி அதிமுக கூட்டணியே ஏத்துக்கலன்னும் போது திமுக அதிமுக கூட்டணியே ஏத்துப்பானா? இல்ல, இது மக்கள் ஏத்துக்காம ஒரு பிரளயம் மாதிரிதானே ஏற்படும் இதுல. இல்லைங்க, இது பிரளயம் இல்ல. இது வந்து திமுக இந்திய கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் ஒரு முதிர்ந்த கட்சி. ஆமா, அவர் தளபதி ஸ்டாலின் ஒய்ஃப் சொன்னாலும் சரி, புள்ள சொன்னாலும் சரி, மருமகன் சொன்னாலும் யார் சொன்னாலும் இதை வந்து ஏத்துக்க கூடாது. கனிமொழி சொன்னது கருத்து தான் சரி. அக்கா கனிமொழி தொலைநோக்கு பார்வையோட சொல்லுது. அப்படி நீங்க ஏத்துட்டீங்கன்னா நாளைக்கு வந்து எடப்பாடி செய்யற அத்தனை தவறுகளுக்கும் அவர் செய்கின்ற அத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் செய்தாலும் அதிமுக பொறுப்பேற்கணும். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். 2வது பெருங்கட்சி ஆளு இவருக்கு இப்ப மெஜாரிட்டி இல்லைன்னா அடுத்து யாரை கூப்பிடுவாங்க? திமுக கூப்பிடுவாங்க. திமுக என்ன சொல்லணும்? நீங்க எனக்கு இல்லை, நீங்க வந்து அவரை கூப்பிடுங்க, நாங்க அவருக்கு ஆதரவு கடிதம் கொடுத்துருக்கோம். அந்த கடிதத்தை காட்டி உடனடியாக நாளைக்கு ராத்திரி அதிமுக எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தானே துடிக்கிறீங்க. அதனால தானே இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து அந்த அவங்க வந்திருக்காங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் எடப்பாடிக்கு எப்படி நீங்க அஷூரன்ஸ் கொடுக்கலாம் திமுக? நிச்சயமா. அப்ப திமுகவோட அரசியல் நிலைப்பாடு என்ன? பலாயிரம் கோடி செலவு பண்ணியாவது விஜயை தோக்கடிக்கணும்னு சொன்னா ஓட்டு மக்களை தோக்கடிக்கிறீங்க. நீங்க விஜயை தோக்கடிக்கல, மக்களாட்சி தத்துவத்துக்கே ஒரு சீர்கேடை உண்டு பண்றீங்க. இவ்வளவு நாளும் கண்டனம் தெரியும் எல்லாத்துக்கும் ஆட்டுக்கு தாடி கவர்னர் தேவையாகன்னு சொன்னீங்களே, இன்னைக்கே கவர்னர் இந்த செயலை கண்டிக்க மாட்டீங்க. நிச்சயமா மத்திய அரசோட இந்த செயலை தான் வன்மையா கண்டுக்க மாட்டீங்க. எடப்பாடி ஆளுநரை சந்திக்க இருக்கிறாரு 2 நாட்களாக செய்தி வந்துட்டே இருந்தது, ஆனா இப்ப வரைக்கும் சந்திக்கவே. அதுதான் இந்த டிடிவி போயிருக்காரு, குட்டியை விட்டு ஆவம் பார்த்திருக்காங்களே.
அதனாலதானே தாவேக்கா குதிரை பேரத்துக்கு எந்த ஆதாரத்தை வச்சு நாளைக்கு கோர்ட்டுக்கு போன எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க நிறுத்தி நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு புகார் வந்திருக்கு, அதனால நான் ஸ்க்ரூட்டினி பண்ணேன், என் புகாருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் புகார் கொடுத்திருக்காரு, ஒரு கட்சி அதை அந்த புகார் கடிதத்தை எழுதி ஒரு எஃப்ஐஆர் மாதிரி போட்டு கிண்டி ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி டிடிசி கிண்டி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட். ஆனா ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு, தமிழகத்தில் அடுத்தது யார் அப்படிங்கக்கூடிய அந்த தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓட்டு பாஜக கிட்ட இருக்கு, அது அடுத்தது தீர்மானிக்க போறது பாஜக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார் குருமூர்த்தி. அப்படின்னா அடுத்தது தமிழகத்தை தீர்மானிக்கக்கூடிய தலையெழுத்துங்கிறது பாஜக தானே சார்? பாஜக தானே இப்பவும் தீர்மானிக்குது. விஜய் பதவி பெரும்பான்மை இருக்கிற விஜய் எண்ணிக்கையில பெரும்பான்மை கிடைக்கலன்னா எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறவங்க முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும். அப்படித்தானே நரேந்திர மோடி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு, இல்ல அப்படித்தானே எடியூரப்பாவா இருந்தாரு, அப்படித்தானே எல்லாம் இது வரைக்கும் சட்டமன்றத்துல நீங்க நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 2016 தியாகத்தளி சின்னம்மா அம்மா இறந்துடுறாங்க. சின்னம்மாக்கு பெரும்பான்மை 132 இடம் நாங்க ஆதரவு கடிதத்தை எடுத்து போய் கொடுக்குறோம். கோயம்புத்தூர்ல இருந்து எடப்பாடி உள்ளிட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். எவ்வளவு இருந்தது? 132 பெரும்பான்மை இருந்தது எங்க கையில. நீங்க அன்னைக்கு வித்யாசாகர் கிளம்பி மகாராஷ்டிராவுக்கு போக சொல்லிட்டீங்களே ஆளுநரை. பிஜேபி நினைக்கலாம் அவங்க கடைசி வரைக்கும் ஆகும் இல்ல, ஆளுநாளும் போகல, ஜெயிலுக்கு தான் அனுப்ப போறீங்க. விஜய் நீங்க விரைவில் என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் பண்ண போறீங்க. இந்த டைம் கேப் இழுத்து என்ன பண்ணுவாங்க? விஜய் மேல 2 கேஸை போட்டு முதலமைச்சரா பதவி ஏற்க விடாம தடுக்க போறீங்க. இப்படித்தானே ஆம் ஆத்மி பண்ணீங்க, மணிச்சோடியா பண்ணீங்க. கட்சியில் இப்ப அந்த கேஸ் என்னாச்சு? ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவருக்கு போன மானம் மரியாதை சிறையில் அனுபவிச்சாலும் என்ன ஆச்சு? கண்டிப்பா ஆம் ஆத்மிக்கு இப்படிதான் நீங்க பண்ணீங்க. விஜயோட அடுத்த கட்டம் சரி, இப்ப நான் இவ்வளவு பண்றீங்களே, இது பேர் குதிரை பேரம் இல்லையா? 7 எம்பிய தூக்கிட்டு போனீங்களே, இப்போ நம்ம ஆம் ஆத்மி தூக்கி, அது பேர் என்ன பேரும்? நீங்க செய்தா என்ன பேரும்? இதுக்கு பேர் என்ன பேரும்? குதிரை பேரத்தை பத்தி டிடிவி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது அவருக்கு? 18 எம்எல்ஏ நடுவில் நிக்க வச்சுட்டு போனவர் தானே அவரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு 300 கோடி பணத்தை வாங்கிக்கின்னு தானே இப்போ அமமுகவில் போய் அமமுக எடுத்து போய் இவர் எடப்பாடியோட போய் இணைச்சிங்க. அதுல எடப்பாடி கூட இல்லையா? என்டிஏவா? அது என்ன என்டிஏ? எடப்பாடி இல்லாத என்ன என்டிஏ தமிழ்நாட்டில்? ஆனா அவர் லெட்டர்ல கொடுத்திருக்காரு, அடுத்த முதல்வராக எடப்பாடியை அழைக்க வேண்டும். அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு பேச்சு பேசுனீங்க, இவ்வளவு தகராறு பண்ணீங்க? எடப்பாடி இந்த கேஸ் போட்டீங்க, எடப்பாடி வந்து இவ்வளவு 18 சட்டமன்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தீங்க. ஆமா, ஏன் கொண்டு வந்தீங்க? ஏன் கொண்டு வந்து தோக்கடிச்சிங்க? இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? ஓபிஎஸ் அவருக்கு சித்தப்பா சொன்னார், யார்? நடராஜனார். தியாகத்தளி சின்னம்மாவோட கணவர் சொன்னார், ஓபிஎஸ் கண்டினியூ பண்ணிட்டு நீங்க இதுல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிடிவி சார் பேச்ச கேட்காதீங்கன்னு பல முறை அடிச்சு சொன்னார். யாருக்கிட்ட? சசிகலா அம்மா கிட்ட. கேட்டுதான் அம்மா இவரே இருந்தா கட்சி உடஞ்சிருக்காது. இன்னைக்கு என்ன பண்றாரு? ஆதரவு கடிதம் ஊருக்கு முன்னாடி இவரை கேட்டாங்களா? கவர்னர் கேட்டாரா? யாருக்கு நீ ஆதரவு கடிதம் கொடுக்கணும்? கவர்னர் கூப்பிட்டு டிடிவி சார் நீங்க ஒரு 150 எம்எல்ஏ வச்சுக்கிறீங்க, உங்க ஆதரவு யாருக்குன்னு கேட்டாங்களா? வச்சுக்கிறதே ஒத்த ஓட்டு. அது ஊருக்கு முன்னாடி போய் நேராக போய் ஆதரவு கடிதம் கொடுத்து அதோட வர வேண்டியதானே? ஆள் கடத்தல், ஆளை காணன்ற, அப்புறம் 1/2 மணி நேரத்தில் அவர் வந்தாருன்ற, அவர் போனே எடுக்க மாட்டாருன்ற, அவர் கேட்டா கவர்னர் செக்ரட்டரி போன் கீழே விழுந்துருச்சு, அதான் அவர் எடுக்க மாட்டார். ஆனால் கவர்னர் செக்ரட்டரி கவர்னர் ஆஃபீஸ்ல போன் பண்ணா உடனே எடுப்பாரு. காமராஜ் என்னங்க நாடகம்? நாளைக்கு திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் இந்த மந்திரி சபையில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ண போறது பிஜேபி தான், பிஎஸ் கோயல் தான், அமித்ஷா தான். இப்போ மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் மக்களாவது மன கிடையாது. இவருக்கு ஒத்த ஓட்டு பண்ணாரு. யாரு? அவரே இன்னைக்கும் நாளைக்குங்கிறாரு. ஆல்ரெடி அவரு போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இவர் மேல எவ்வளவு வெறுப்புல இருக்கிறாரு. அவர் என் ஃப்ரெண்டு காமராஜ், எங்களுக்கு தான் தெரியும். கிளப்புக்கு வருவாருங்க. அந்த கடிதம் கொடுத்தது உண்மைதான், 100% உண்மை. எந்த கோயில் வேணாலும் ஆட்சி சல்பராட்சி சத்தியம் பண்ணுவாங்க. கடிதம் அவரால் எழுதப்பட்டு அளிக்கப்பட்டது உண்மை. ஆனா அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன பண்ண முடியும்? இந்த பக்கம் பேரம் பேசி இந்த பக்கம் ஆட்சி அமைக்கிறாங்க. நீ பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆசை காட்டியிருப்பாரு டிடிவி. வேற என்ன ஆசை காட்டியிருப்பாரு? நீ செலவு பண்ண காசெல்லாம் கொடுத்துட்றேன், எலெக்ஷன் செலவு பண்ண காசெல்லாம் உன் கடத்தெல்லாம் நான் தீர்த்துறேன் அப்படின்னு ஆசை காட்டியிருப்பேன். இப்போ விஜய் சைட்ல இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு, ஆட்சியே தேவையில்ல, யார் காலும் விழணும்னு அவசியம் இல்லை. அதுதான் கரெக்ட். இப்போ நீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களை போய் பாக்குறேன்னு ஒரே ஒரு விஷயம், அண்ணன் தம்பி விஜய் என்ன பண்ணணும்னா, இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு இந்த திருமாவளவனுக்குலாம் மீண்டும் துணை முதல்வர், மீண்டும் அமைச்சர், இப்பயே அந்த வன்னி அரசு என்ன பேசுறான் பாருங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வச்சுக்கிது 2 108 கேக்குறான். இப்படி இவனுங்கெல்லாம் ஆட்சி மந்திரி ஆக்கி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாம். இவனை யார் ஆட்சிது? யார? விஜய கேக்குறேன்.
அதை விட மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு. இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். 200+ வரப்போகுது காங்கிரஸ் கூட்டணியோட. காங்கிரஸ் வந்து உங்களுக்கு பக்கபலமா நிக்குது. இந்தியாவிலே காங்கிரஸ் இவ்வளவு உறுதுணையா யாருக்கும் நிக்கல. சோனியா காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், கார்கேவா இருக்கட்டும், உங்களுக்கு இது இவ்வளவு தூரம் நின்று சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க கிட்ட 5 பேருக்கு மந்திரி கொடு, தப்பு இல்லை. யாருக்கு? காங்கிரஸ் கொடு. அந்த 5 பேருக்கு மந்திரி கொடு, ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேன். ஆனா இவங்களுக்கு ஒருத்தனுக்கு கூட நீ மந்திரி சபையில் இடம் கொடுக்க கூடாது. அப்படி ஒரு ஆட்சி நீ நக்கி ஆட்சி ஆதரவு வாங்கினா அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை. மக்களை சந்திக்கிறது தான். ஆமா, திருமாவளவன் நீ வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கோசம் இறங்கி போய் கம்யூனிஸ்ட் கிட்ட போனது கரெக்ட். காங்கிரஸ் திருமாவளவன் கிட்ட போகக்கூடாது. இதுக்கு மேல போறது சரியில்லை. எப்போ நீங்க கேட்ட ஆதரவு கொடுக்கலையோ அதை கொச்சப்பத்திர விதமா மீண்டும் திரும்ப போய் தளபதி ஸ்டாலினை பாக்குறாரோ, அவர் இந்த பக்கம் போடலாமா, திரும்ப ஆட்சி அதிகாரம் நாளைக்கு திரும்ப வாபஸ் வாங்க மாட்டாருன்னு நிச்சயம். கண்டிப்பா. அதனால அவர் நம்பிக்கைக்குரியவரா இல்ல. கம்யூனிஸ்ட் நம்பிக்கை நிற்பாங்க, காங்கிரஸ் உங்க உயிர் போனாலும் உங்க பக்கம் நிற்பாங்க. இதோட நிறுத்திங்க. அவங்க ஆட்சி அமைக்கிட்டோம். அதுல ஆட்சி அமைக்கும் போது 20 பேர் மந்திரி பதவி வராது எதிர்பார்த்தவன் ஆட்டோமேட்டிக்கா பிச்சுட்டு போவான். சிவி சும்மா இருக்க மாட்டான். மந்திரி பதவி மட்டும் கேட்க மாட்டான். அவன் துணை முதல்வர் பதவி போய் கேட்கறான். இல்ல இந்த ஒரு டைம் வந்து நீங்க முக்குளத்தூர் தேவர் இருந்துட்டீங்க, கவுண்டர் இருந்துட்டீங்க, இந்த ஒரு டைம் என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போர்க்குடி எழுப்பிட்டு இருக்கிறான். அதனாலதான் இப்போ பாண்டிச்சேரியில் எடுத்து போய் சிவி சண்முகம் 25 பேர் அங்க குடி வச்சிருக்கிறான். சும்மா ஒண்ணு வைக்கிற அவசரமா இன்னும் 5 நாள் இருக்குது. அந்த கூட்டத்தை கூட்டினதே அவர்தான். இன்னும் 5 நாள் இருக்குது. ராஜ்யசபா டைம் இருக்குது. ராசி ரிசைன் பண்றது. அதுக்குள்ள அவசரமா நேத்து போய் நொண்டிகால போய் டக்குன்னு போய் அவ்வளவு அவசரமா கொடுக்க சொன்னது யாரு? சப்பானி மாதிரி சண்முகத்தை கேட்கறேன். இதெல்லாம் வந்து தீர்த்து சொல்ற, இதெல்லாம் வந்து ஜனநாயக படுகொலை. இந்த ஜனநாயக படுகொலை திருமாவளவன் வந்து இவ்வளவு ஆதரவு கொடுக்காம தான் பார்கெனிங் பவரை திருமாவளவன் வந்து எடுக்கிறது இதை விட ஒரு கெடுதலான செயல் நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. ஜனநாயகத்தை பத்தி, கவர்னரை பத்தியோ, மத்திய பிஜேபியை பத்தியோ இனிமேல் திருமாவளவன் பேசக்கூடாது.